பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை மத்தேயு 10 அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். அல்லேலூயா. இல்லை பாருங்க, இப்போ அநேகர் இப்போ ட்ராக்ஸ் கொடுக்குறீங்க. ட்ராக்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லை, சுவிசேஷம் சொல்லுறீங்க. சுவிசேஷம் சொல்ல அநேகர் ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டோடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ ட்ராக்ஸ் கொடுக்குறீங்க. எவனாகிலும் உங்களை இப்போ ட்ராக்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த ட்ராக்ஸை அந்த வாங்கி அதை உங்கள் மத்தியிலே கிழித்து போட்டாலும் சரி, கசக்கி போட்டாலும் சரி, ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றுகிறீங்க. அது அவங்களும் அந்த வாங்கி கசக்கி போட்டவர்களும் கர்த்தரும் பார்த்து கொள்ளுவார். அதனால உங்களுடைய கடமை இப்போ அதை கொடுத்து விட்டீங்களா, உங்களுடைய ஆண்டுடைய வேலை, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக சரியாக செய்கிறீங்க. அதே போல் உங்களுடைய வார்த்தைகளை கேளாமல் இப்போ ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறீங்க, அதை சட்டை பண்ணாமல் போனாலும் என்ன பண்ண, அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவதுனா இப்போ தெருக்களில் போய் சொல்லுகிறீங்க. அப்போ புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அதை கேட்காவிட்டாலும் சரி, உங்களுடைய காலில் உள்ள தூசியை என்ன பண்ணுங்க, உதறி போடுங்கள். 15வது சொல்றாங்க, நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கலும். பாருங்க, நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. நியாய தீர்ப்பு நாளிலே, அப்ப நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நீங்க சொன்ன அந்த பட்டணம், அந்த தெருவு, அந்த இடத்திலே எப்படியா பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் குமார பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப சோதோமிலே நடந்ததை நீங்க கவனிங்க. சோதோமிலே என்ன நடந்தது? அப்ப சோதோமிலே அந்த பட்டணமே அழிக்கப்பட்டது. அப்படித்தான் நீங்க என்ன, நம்ம ஆண்டவருக்காக ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறோம், நம்ம சட்டை பண்ண மாட்டேன்றாங்க, மதிக்க மாட்டேன்றாங்க, நம்மளை அவமானப்படுத்துறேன் நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஆண்டோடைய வேலையை அப்போ பாருங்க, நம்ம அசதியாக செய்யாமல் ஜாக்கிரதையாக செய்வோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவோம். அப்போ ட்ராக்ஸை கொடுப்போம். நமக்கு முன்னாடி அவர்கள் கசக்கி போட்டாலும் சரி, கிழித்து போட்டாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தையை அவர்கள் கேளாமல் நம்மை அவமானப்படுத்தினாலும் சரி, நம்மை அல்ல கர்த்தரை அவமானப்படுத்துகிற. பாருங்க, ஒரு வசனம் சொல்லு, உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறாராம். நம்மளை தொட்டா, நம்முடைய சரீரத்தில் எந்த பகுதியில் தொட்டாலும் தேவனுடைய கண்ணை தொடுகிற மாதிரியாம். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால பாருங்க, நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவன் நம்மளுக்கு தைரியப்படுத்துகிறார். அதனால இங்கே சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டோடைய வார்த்தையை தைரியமாக சுவிசேஷத்தை சொல்லுங்க, ட்ராக்ஸ் கொடுங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக நில்லுங்க. வைராக்கியமாக நிற்போம். கர்த்தர் நம்மளுக்கு வைராக்கியமாக நின்று அந்த நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே, அவர் எல்லா நியாயந்தீர்க்கும் நாளில் தான் அந்த எல்லா காரியங்களும் நடைபெறும். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கு, அதை மறந்து போக வேண்டாம். அதனால நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு வைராக்கியம் நீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கரத்துல ஒரு விசையா எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம். தேவன் பொறுப்பெடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.